பிழையாமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிழையாமுக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு தலைப்பு சொல்கிறேன். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நமக்கு விருப்பங்கள் வரும்போது தேவன் என்னதான் மெனக்கெட்டாலும், என்னதான் நம்ம கூட பேசினாலும், என்னதான் தேவன் நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும் நம்மளால் கீழ்ப்படிய முடியாது. இந்த பாயிண்டில் தான் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாமல் போகுது. சரியா? பிழையாம் சாதாரணமான ஆள் இல்லை. அவன் மெசபதோமியான்கிற ஊரில் சேர்ந்தவன். அதே ஊருக்காரர் தான் ஆபிரகாம். அவங்க பேயோருங்கிற ஊர் ரொம்ப முக்கியமான ஊராக ஆதி ஆகமத்தில் இருக்கு. எந்த இதுக்கு? ஆதி ஆகமத்தில். அந்த ஊருக்கு அடையாளமாகவே தான் அவங்க அந்த பிழையாமினுடைய அப்பாவை குறிக்கிறார்கள். சில ஆட்களுக்கு அடையாளமாக ஊர் இருக்கும்ல, அது மாதிரி. அதனால தான் பிழையாமை சொல்லும்போது என்ன அடையாளப்படுத்துவாங்க? பேயோரின் குமாரனாகிய பிழையாம். போன வாரம் நம்ம பார்த்த மாதிரியே இவரும் நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லுவார். ஆனால் பட்டயத்தை வச்சுக்கிட்டு முன்னாடி தூதன் நின்றதுனால தான் பாவம் செஞ்சேன்னு சொல்லுவார். அப்படி நம்ம மனம் திரும்புகிறத தேவன் எதிர்பார்க்கறது இல்லை. இந்த கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க ஒரு நாள் அவங்க இருதயத்தில் இயேசுவை விரும்பி துதிக்கவோ பாடவோ ஆராதனைக்கு வரவோ மாட்டாங்க. தயவு கூர்ந்து அப்படிப்பட்டவங்களை மட்டும் நான் தான் இன்னுமே சொல்கிறேன். நம்ம சபையில் இந்த கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது இதெல்லாம் வருங்கால தலைமுறைங்க நீங்கள் யாரும் செஞ்சிடாது, தயவு செய்து சொல்கிறேன். ஏன்னா அவங்கள யாரையுமே நம்ம திருத்தி ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் நம்மளால் கொண்டு வர, ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறது யார்? அவங்களுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம்லாம் இல்லை. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த 2 மணி நேரத்தில் எங்கே சமையல் செஞ்சு வைக்கிறேன், நீங்கள் பேசாமல் சாப்பிட்ற அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆட்கள். ஏன்னா நான் உங்களுக்கு சமைச்சு வைக்கிறோம், நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க. இப்படிலாம் ரொம்ப நல்லவர்கள்லாம் உலகத்தில் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு தேவனை ஆராதிப்பதும் தேவன் சமூகத்தில் அமர்வதும் ரொம்ப அற்பமாக இருக்கும். ஏசா மாதிரி, இந்த மாதிரி ஏசா மாதிரி. அப்போ இந்த பிழையாமை குறித்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப பேர் பெற்ற தீர்க்கதரிசி, பேர் பெற்றவன். ஒரு ராஜாவுக்கே தெரிஞ்சிருக்கு இவன் தீர்க்க தரிசனம் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். இவனை கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம்? இஸ்ரவேலர்களை ஜெயிச்சிடலாம். அப்போ இந்த பாலாக்கு தான் இன்னைக்கு பிசாசு மாதிரி, பிழையாம் தான் நம்ம மாதிரி. நம்மளை பால்படுத்துறதுக்கு சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை, சில ஆட்களை, சில பிரபுக்களை, சில மேன்மைகளை நமக்கு அனுப்புவான். எங்கிருந்து இது வருதுன்னு நம்ம கவனிக்கிறதுக்கு தான் கர்த்தர் இதை எழுதி வச்சிருக்கார். இது புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள் நம்ம இதை புரிஞ்சுக்கிறணும். ஒரு ஆள்கிட்ட இருந்து எதையாவது நீங்கள் பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். இது ஒன்று தான் உலகத்தோட நீதி. ஒரு ஆளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத அவன் கேட்பான். அதனால தான் உங்களை நான் சொல்லுவேன், நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக மாறணும். அப்போ தான் நீங்கள் கிறிஸ்துவ அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் கிறிஸ்துவ கொடுக்கணும்னா நீங்கள் ஆசீர்வாதமாக மாறணும். இது ரொம்ப முக்கியம். முதல்ல இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த சம்பவத்தில் 2 கேரக்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. பேயோரின் குமாரனாகிய பிழையாம், மோவாபிய ராஜாவாகிய பாலாக். அவன் பாலாக்குறவன். பிசாசு நம்மளை என்ன ஆக்குறவன்? பாலாக்குறவன். அவன் என்ன பார்க்குறான்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறான், வரலாறு பார்க்குறான். வந்த இடமுள்ள வெற்றி. சித்திம் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆமாம், இங்கேயும் வந்தால் நிச்சயமாக நம்மளை மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க, இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களை அழிக்கிறதுக்கு பிளான் போடுறான். உங்கள் வாழ்க்கையில் இந்த பொல்லாத ஆவி உங்களை சுற்றி கிரியை செய்யும். நீங்கள் நல்ல மேலே வளர்ந்து வரும்போது பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியங்களை ஏவுறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை உலகத்தில் செய்வாங்க. இது பிசாசினுடைய ஒரு பெரிய காரியம். அதனால் வளர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லை, அந்த பாதுகாப்பு நமக்கு பலமாக இருக்கணும்னா நம்ம தேவனோட இருக்கணும். அந்த பில்லி சூனியங்களும் அந்த பிசாசின் கிரியைகளும் பலிக்காது என்பதல்ல, நிச்சயமாக பலிக்கும், அது உண்மை. அதனால தான் அந்த காலகட்டத்திலேயே பாலாக்கு யாரை தேடி போகிறான்? அப்போ ஓரளவுக்கு பிழையாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்ததை விட ஒரு குறிகாரனாக தான் இருந்திருப்பான் போல. அவனுடைய பேர், இவன்கிட்ட போய் நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக இவன் நமக்கு செஞ்சு கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி முதல் நாள் ஆட்களை அனுப்பி விடுறான். ஆமாம், இவர்கிட்ட இந்த மந்திரவாதிகிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது. யார் வந்தாலும் வீட்டில் தங்கி இருந்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்.
எப்படி? யார் வந்தாலும் வீட்டில் தங்கி இருக்கணும். ஏன்னா அவருக்கு நைட்டு தான் வெளிச்சம் கிடைக்கும். போகலாமா போகக்கூடாதான்னு. இரவில் தான் அவருக்கு என்ன வரும்? ஆமாம், ஞானோதயம் வரும். அதனால் வந்து எல்லாரையும் வீட்டில் தங்க வச்சிருக்கேன். சாப்பாடெலாம் உண்டு, ஆனால் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். என்ன, அதனால தங்க வச்சுட்டாரு. தங்க வச்சுட்டு நேராக ஆண்டவர்கிட்ட போனார். போனதெல்லாம் ஆண்டவர்கிட்ட தான். ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன ஆண்டவரே போகலாமா அப்படின்னு. போகக்கூடாது, தெளிவாக சொல்லிட்டார். போகக்கூடாதுன்னு மட்டும் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஜனங்களை நீ என்ன செய்யக்கூடாது. இவ்வளவு டீட்டெயில்ஸாக ஆண்டவர் பேசிட்டார். ரொம்ப அழகாக தானே பேசியிருக்காரு. போக வேண்டான்னு சொல்லியிருந்தால் நெக்ஸ்ட் டைம் கேட்கலாம். 3 வார்த்தை சொல்கிறாரு. நீ போகக்கூடாது, அந்த ஜனங்களை சபிக்கக்கூடாது. அந்த ஜனங்கள் யார்? இந்த 3 காரியத்தை அவர்கிட்ட சொல்லிட்டார். அதோட அழகாக வந்து கிளிப்புள்ள சொல்கிற மாதிரி அப்படியே அவங்ககிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் அவங்கள சபிக்க மாட்டேன். அவன் காலையில் எழுந்திரிச்சிருக்காரு. ஆமாம், அவங்களுக்கு அதிகாலையில் எழும்புற பழக்கமும் இருக்குது அவருக்கு. உங்களுக்கு இருக்கா? காலமே எழுந்துட்டாரு. எழுந்து பாலாக்கோட பிரபுக்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் போயிருங்க அத்தாடி, நான்லாம் உங்கள் கூட வரமாட்டேன். கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்போ நேராக போய் இதை வந்து பாலாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ பிசாசு விடுவானா? அடுத்து என்ன பண்ணலாம்? விடக்கூடாதுரா இவனை. அப்போ எந்த அளவுக்கு இந்த பாலாக்கு வந்து பிழையாமை கவுத்துவதற்கு திட்டம் போடுகிறான்னு பாருங்கள். எப்படியாவது விட்டுறக்கூடாது. அதனால இன்னும் கொஞ்சம் அதிக கனமான பிரபுக்கள் அனுப்புகிறான். என்ன, முதல் தடவை 2 ஜீப் வந்திருக்கோம், இப்போ ஒரு 10 ஜீப் வந்திருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் பெரிய ஆட்களை, பெரிய பெரிய படைகளை, குதிரை படைகளை அனுப்புகிறான். இவனுக்கு கொஞ்சம் சரி, இப்போ நாக்கில் கொஞ்சம் என்ன ஊறுது. என்ன பண்ணியிருக்கான்? வந்தது ஒன்றும் தப்பு இல்லை, வரத்தான் செய்வான். வாசல்லே வச்சு நான் தான் சொன்னேன்ல வர முடியாதுன்னு, இப்போ என்ன மறுபடியும் வந்திருக்கீங்க, போங்க அந்த பக்கம். அது தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. பரவாயில்லடா, நீ எனக்கு தீர்க்கதரிசியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்போ தெரியுமா? தேவனை நேசிக்கிறத விட ஒரு பாவத்தை நேசிக்கும் போது தேவனிடத்தில் 2ஆம் தரம் அதை குறித்து ஜெபிக்க போவோம். தேவன் ஒன்றை நமக்கு தடுக்கும்போது அது தேவனுக்கு பிரியமில்லை என்று தேவன் நம்மோடு பேசும்போது, ஏன் தெரியுமா? இதே பிழையாமனுடைய வாயிலிருந்து தான் கர்த்தர் சொன்னார், பொய் சொல்ல அவர் மனம் மாற. இதை வேற ஒரு ஆள் பைபிளில் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அவர் என்ன சொல்ல மாட்டாராம்? அவர் என்ன மாற மாட்டாராம்? அவர் சொன்னதுன்னா அவர் நோனா, அவர் ஒரு தடவை நோ சொன்னா அப்படின்னு யார் சொன்னது? எப்போ சொன்னார்? அங்கே போன பிறகு. ஆனால் ஆண்டவர் நோ சொன்ன பிறகு 2வது முறை எங்கே போகிறாரு? ஜெபம் பண்ண போகிறார். ஆண்டவருக்கு இது பிடிக்கல. ஆண்டவர் ரொம்ப வருத்தத்தோடு தான் இருக்கிறாரு. ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு தான் இருக்கிறாரு. ஆனால் கேட்குறானே, அதனால ஆண்டவர் வந்து அவனை போக சொல்கிறார். இப்போ சில கேள்விகள் இங்கே இருக்குது. ஆண்டவர் ஏன் பிழையாமை தடுக்கவில்லை? ஆண்டவர் ஏன் பிழையாமை அழிக்கவில்லை? ஆண்டவர் ஏன் பிழையாமை அனுப்பினார்? பிழையாம் பிற்பாடு உதயமாக போகிற சபைக்கு விரோதமாய் எழும்ப போகிற கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள ஊழியர்களுக்கும் முன்னடையாளமாய் இருக்கிறான் என்பதை இனி வெளிப்பட போகிற சபை தெரிய வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை எச்சரிப்பதற்காக அவனை விட்டு வைத்தார். சில கேரக்டர்ஸ் பைபிளில் இருக்கு. ஏனோக்கு, எலியா, இவர்கள் 2 பேர் மாதிரி வாழ்ந்தா இயேசு வந்தா போகலாம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். ஆபேல் இரத்தம் பேசும் என்பதற்கு அடையாளமானவன். மெல்கிசேதேக்கு இயேசுவுக்கு அடையாளமானவன். கள்ள ஊழியர்களுக்கு அடையாளமானவன் இவன். நம்ம எல்லாரும் பிழையாமையினுடைய உபதேசத்துக்கும் அந்நிய திருமணங்களுக்கும் ஒரு நாளும் நீங்கள் என்ன செய்யாதீங்க. நான் இங்கே ஒரு 5-6 திருமணம் நடத்தி வச்சுருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஆராதனைக்கு வர்றதுக்கு உங்கள் மனைவியோ புருஷனோ நீங்கள் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வர வேண்டியது வராது. ஏன்னா கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் வந்துடுவா பின்னாடியே. அந்த பெரிய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குது. உங்கள் பின்னாடி உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன இருக்குன்னா, உங்கள் பிள்ளைகள் இவ்விதமான சீரன் இருக்க அந்நிய புத்திரரின் கைக்கு உங்களை விளக்கி
உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி வச்சிருப்பாராம்? சித்திரன் தீர்த்த ஓவியத்தை போலவும் உங்கள் மகன்களை ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல வைத்திருப்பதாக 144ஆம் சங்கீதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. அதனால நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டு போனால் போதும், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஆனால் இந்த பிழையாமன்னு ஒருத்தன் இருக்கான்ங்கிறது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் பெர்கமோன்னு ஒரு சபை இருக்கு. அந்த சபையில் என்ன உபதேசம் இருந்துச்சு? இந்த பிழையாமனுடைய உபதேசம் இருந்துச்சு. அப்போ இந்த பிழையாம் போட்டு போன விதை நம்ம எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். ஆனால் இன்னைக்கு எத்தனை ஊழியர்களுக்கு இவனை பற்றி தெரியும்? எத்தனை ஊழியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கர்த்தருக்கு விரோதமாக இருந்துச்சு? தேவன் நமக்கு படிப்பினையாய் வைத்திருந்தார். ஆனால் அதுக்கு பின்னாக உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தையும் உடைக்க விரும்புகிறேன். பிழையாமின் மூலமாக தேவனுக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு இது உங்களுக்கு தெரியணும்ல. பிழையாம் பினகாசை உருவாக்குகிறான். பிழையாம் பினகாஸ். பிழையாம் இஸ்ரவேலர்களுக்கான ஆசீர்வாதத்தை பிழையாம் வாயிலிருந்து வந்த மாதிரி வேற எந்த மனுஷன் வாயிலிருந்தும் இந்த பைபிள்லே கிடையாது. ஆண்டவர் பிழையாம் வாயில இருந்து இஸ்ரவேலர்களை என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார். அளவில்லாம ஆசீர்வதிச்சார். எதிரியோட கூடாரத்துக்குள்ள நீ குடியிருப்ப, உன்னை ரொம்ப அழகா குடியிருப்ப, உன்னை பார்த்தாலே அழகா இருக்கும். இப்படி பல ஆசீர்வாதங்கள் வேற யாருமே இப்படி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் பிழையாமை கொண்டு ஆசீர்வதிச்சார். 3வது புதிய ஏற்பாட்டு சபை எச்சரிப்பா இருக்கிறதுக்கு அவனை நமக்கு முன் அடையாளமா வச்சிருக்காரு. இதை நீங்க கவனிச்சுக்கிறணும். சர்ச்சுக்கு வர்றதோ வந்து பாட்டு பாடுறதோ பெருசு இல்லை. ஏன்னா பிழையாம் மிகப்பெரிய தீர்க்க தரிசி. அதை நீங்க கவனிச்சுக்கிறணும். அதனால இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்டா என்னமோ எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறின மாதிரி. இவங்களுக்கு யாருக்குமே இப்படிப்பட்ட காரியங்களில் விலகி இருக்கணுங்கிற அறிவு வரல. இந்த அறிவு வரமாட்டேங்குது. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். அதனால வருங்கால தலைமுறைகள் உங்களை கரெக்டாக உங்கள் பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது உங்கள் வீடு தேடி ஒரு பாலாக்கின் பிரபுக்கள் வருவார்கள். உங்கள் குடும்பத்தை பாலாக்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பாலாக்கு ஆள் அனுப்புவான். இங்கே இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் பாலாக்கு ஆள் அனுப்புவான் கண்டிப்பாக. ஏன்னா பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கான். பாலாக்கு ஆட்களை உங்கள் வீட்டுக்கு அனுப்பியே தீருவான். அந்த பாலாக்கு பிரபுக்களுக்கு ஒரு தடவை நோ சொன்னதோட இருக்கணும். அடுத்து உங்க வீட்டு எல்லைக்கு அவன் வராதிருந்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். உங்கள் தலைமுறைகள் பிழைக்கும், உங்கள் சந்ததி பிழைக்கும். பினகாசுக்கு பின்னாக 1000 தலைமுறை இன்று வரை ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனால் எல்லாரும் கவனிச்சுக்கிறோம். தம்பிமாருங்களா, நீங்க தான் கல்லூரிகளுக்கு போறீங்க, நீங்க நிறைய ஃபோன் பயன்படுத்துறீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாலாக்கு வருவான். உங்க ஓட்டம், உங்க பிரயாசம், உங்க நட, நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்துக்கு வர்றது வீணா இருக்கக்கூடாதுப்பா. ஒரு லிமிட் வச்சுக்கிறீங்கப்பா. ஒரு பவுண்டரி லைன் இருக்கணும். இதை கூட ஒரு சகோதரி கேட்குது. எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த பொண்ணை மாற்றினா உன் பையனுக்கு பொண்ணு கிடைச்சிரும், நீங்கள் மாற்றி கல்யாணம் பண்ணுங்கண்ணா. இப்போ பேசாமல் அந்த அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் போல. நம்ம மதம் மாற்றுறவங்கன்னு. நம்ம ஆண்டவருக்கு ஆள் பற்றாக்குறை. அவர் சொன்னார், அவர்கிட்ட ஆவி பரிபூர்ணமாக இருந்துச்சு. அந்த ஸ்டூலெல்லாம் மனுஷன் ஆக்கியிருப்பாரான். இந்த சேர்ல எல்லாம் மனுஷங்களை உட்கார வச்சு. பின்ன ஏன் ஆதாம் ஏவாளை படைச்சாரு? என்ன வேணுமாப்பா? பக்தி உள்ள. அவருக்கு பாட்டு பாடுறதுக்கு ஆள் வேணும்னா 1 கோடி பேரை படைச்சு பாடுறான் இருப்பார். அப்படி நம்ம சொல்றோம், அவருக்கு ஆள் சேர்த்து கொண்டு வந்துட்டோம்ல நாங்கள் உள்ளன்னு. எவ்வளவு நம்மளை பிசாசு வஞ்சிச்சு வச்சிருக்கான் பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை படிக்கிறோம் பாருங்க. அவர் பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமா இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இளம் வயதின் மனைவிக்கு நீ என்ன பண்ணாத, துரோகம் பண்ணாத, நீ தான் விரும்பி கூட்டிட்டு வந்த, இப்ப சொல்ற வேணான். அப்போ எங்கே கனெக்ட் பண்ணுறாருங்கிறத நம்ம ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒத்து வராது. அவர்களுடைய தொழுகைக்கும் நம்ம தொழுகைக்கும் ஒத்து வராது. அவங்க ஆராதனைக்கு நம்ம ஆராதனைக்கு ஒத்து வராது. அவங்க மைண்டில் இருக்கிற சினிமாவுக்கும் நமக்குள்ளே இருக்கிற ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுக்கும் ஒத்து வராது. அவங்களுக்குள்ள இருக்கிற பயபக்தி இல்லாத காரியங்களுக்கும். ஏன் தெரியுமா? அவன் கும்பிட்டாலே அடுத்து விபச்சாரம் பண்ணுவான், வேசித்தனம் பண்ணுவான், திருவிழால 2-3 பேரை கூட்டிகிட்டு போயிடுவான். நம்ம அப்படி இல்லை. நம்முடைய அழைத்தவர் யாரா?
பரிசுத்தம் உள்ள. சரி, இப்போ கூப்பிட்டார்ல, இப்போ இவர் சொல்கிறார், ஆண்டவர் நீ போப்பா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் கோபத்தோட பதில் சொல்கிறாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு தீர்க்கதரிசி. அதான் என்னென்னா, ஊரில் இருக்கவனுடைய தலையெழுத்தெல்லாம் நிர்ணயிக்கிறவனுக்கு தன்னோட சரி அல்ல. அவர் புதுசாக இப்போ நம்ம ராஜா அரண்மனைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதை மேலே ஏறி ஜிக் 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 ஜிக்னு அவர் பறந்து போயிட்டே இருக்கார். இல்லை இந்த பக்கம் கொஞ்சம் பிரபுக்கள், இந்த பக்கம் கொஞ்சம் பிரபுக்கள், கழுதையெல்லாம் சேனம் கட்டி வச்சு சூப்பராக போயிட்டே இருக்கார். போனால் கர்த்தருடைய தூதன் எங்கே நிற்கிறாரு? எதிராளி போல் நிற்கிறார். நான் அடிக்கடி சொல்கிறது, கர்த்தருடைய தூதன்னா ஆண்டவராக இயேசு. தூதனானவர் என்கிற பதம் யாரை தான் குறிக்கும்? இயேசுவை தான் குறிக்கும். கையில் என்ன வச்சிருக்காரு? பட்டயத்தை வச்சிருக்காரு. யாருக்கு கண்ணு தெரியுது? கழுதைக்கு. யாருக்கு தெரியல? அதே நேரம் கழுதையை போட்டு அடிக்கிற மாதிரி பாஸ்டரை போட்டு அடிக்கிறோம். யாருக்கு தெரியுது? கழுதைக்கு. போட்டு மிதிக்கிறோம். அந்த கழுதை கேட்குது, உன்னை கை கொண்ட நாள் முதல் என்னைக்காவது ஒரு நாள் நான் இப்படி உட்காந்தானா, இப்படி நான் பண்ணியிருக்கேனா, இப்படி நான் தள்ளி இருக்கேனா, இப்படி இங்கிட்டு போனேனா, இப்படி அங்கிட்டு போனேனா? நிறைய பேர் நம்மளை குறி வச்சு திட்டுறான். ஏன்பா நமக்காக சிலுவை சிந்தனை ஆண்டவர் வேதனைப்படுற மாதிரி செய்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம். நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், ஆண்டவரை ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஒருவன் காணிக்கை கொடுக்க என்னிடத்தில் வருவானானால், ஆண்டவரே அவன் எங்ககிட்ட வரவே கூடாது. பாஸ்டர் எனக்கு இந்த திருமணத்தை நடத்தி வச்சுத்தாங்க, எனக்கு அதை பண்ணித்தாங்க. ஆமாம், எத்தனையோ கல்யாணம் நடத்தியிருக்கேன், ஒரு பைசா கூட காணிக்க வரல, காணிக்க வாங்கினதும் இல்லை, கொடுத்து தான் அனுப்பியிருக்கோம். சொல்லுங்க, காணிக்க கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லாத ஆட்களும் இருந்தாங்க. நமக்கு அது வாங்குறதுக்கு என்ன, நம்ம எத்தனையோ பேரை செஞ்சு விட்டோம், எத்தனையோ பேர். நமக்கு அதுக்கு லாபம் அல்ல. போய் உட்காந்து அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பதிஞ்சிட்டு தான் வரணும். அது நமக்கு கஷ்டம் இல்லை, சந்தோஷம். நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய தூதரானவர் கையில் பட்டயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம வேலை செஞ்சால் அது எப்படி இருக்கும்? ஆனால் இது யாருக்கு தெரியல? ஆனால் இது யாருக்கு தெரியுது? கழுது அங்கிட்டுக்கிட்ட அசையுது. அதனால தான் ஆண்டவர் திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் அவர் என்ன நடக்கிறாரு, அப்படி 2 பக்கமும் செவர் இருக்கிற மாதிரி ஒரு குறுகலான பகுதியில் போய் நிற்கிறார். அப்படியாவது அவனுக்கு புரியட்டும்னு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா? இப்போ என்ன தெரியுது? கையில் பட்டயம், ஆண்டவர் முகத்தில் கோபம் தெரியுது. ஆண்டவரே நான் போயிடுறேன்னு கிளம்பி இருக்கணுமா இல்லையா? ஆனால் ஐயா என்ன சொல்கிறாரு தெரியுமா? அவர் இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரை பார்த்த பிறகு அவர் ஒரு விஷயத்தை அப்படி மழுப்பலாக பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? அந்த பின்னாடி இருக்கிற அந்த தம்பி இங்கே கவனிங்க, என்ன பேசுகிறாரு தெரியுமா? ஆண்டவரே வேணான்னா போயிடுறேன், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன். அவர் சொல்றதை பாருங்க, நான் பாவம் செஞ்சேன், வழியில நீர் எனக்கு எதிராக இருக்கிறதை அறியாதிருந்தேன், இப்போதும் உம்முடைய பார்வைக்கு இது இல்லைன்னா நான் திரும்பிடுறேன். உண்மையை சொல்லுங்க, இங்கே இருக்கிறவங்கள்ட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், தேவன் அதை விரும்பலைன்னு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஆண்டவர் வேணானா விட்டுறேன். ஆனால் உள் மனசு என்ன சொல்லும்? ஆண்டவர் வேணும் இல்லை, ஆண்டவர் வேணானா விட்டுறேன், ஆண்டவர் வேணும்ல, ஆண்டவர் வேணானா விட்டுறேன், ஆண்டவர் வேணும்ல. ஆண்டவருக்கு தெரியும். நல்லா கவனிங்க, தடவை போகாதுன்னு சொன்னார், 2வது தடவை பட்டயத்தை வச்சுக்கிட்டு நின்றார், 3வது தடவை சொன்னார் போ, ஆனால் என்ன பண்ணிடாத, சபிச்சிடாத, போ, என்ன பண்ணாத. அப்போ ஆண்டவர் எத்தனை வார்னிங் கொடுத்தாரு? 3 வார்னிங். முதல்ல போகாதன்னு சொன்னார். இப்போ உங்களுக்கு தெரியுதா ஏன் ஆண்டவர் சில நேரம் திரும்ப திரும்ப கோபமாக பேசுகிறாரு? ஏன் திரும்ப திரும்ப பட்டயத்தை வீசுறாரு? ஏன் திரும்ப திரும்ப நீ புரிஞ்சுக்க, இது எனக்கு தெரிய பிடிக்கல, ஒரு நாள் சொல்லக்கூடாது, விளங்கிக்க, இது எனக்கு தேவை, இது எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத யாருக்கு புரிய வைக்கிறாரு? அவ்வளோதான். அவரோட வேலையை அவர் கரெக்டாக செய்வார். இப்போ யூதாஸ் இடது கை பக்கத்தில் நின்றுட்டு வந்துட்டு ஆண்டவரை சொல்லியிருந்தா, தம்பி அந்த கடைசி பந்தி அப்படி கொஞ்சம் கண்ணு முன்னாடி கொண்டு வா தம்பி, அப்படி கொஞ்சம் கொண்டு வாப்பா, அதோட தலையை தொங்க போட்டு எங்கே போயிடுவான்? நரகத்துக்கு போயிடுவான். அதனால தான் நரகத்தை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதினாங்க. அதில் நம்மால் வெளிப்பாடு மைக்கேல் ஜாக்சன் நரகத்தில் என்ன ஆடிக்கொண்டிருந்தார்? டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார். பக்கத்தில் யூதாஸ் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். இப்படி எழுதுறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு,
நரகத்தில் இருப்பாங்கன்னு. அந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நீதியாக என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். அதெல்லாம் நம்ம செய்யவே முடியாது. ஆனால் இருக்கட்டும். ஆனால் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை யூதாசால சொல்லவே முடியாது. யோவான் 6 பாருங்க, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்படியே ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் வச்சுக்கிட்டே வர்றாரு. ஏன்? அவனை கல்லன்னே தெரிஞ்சு கொண்டாரு. தெரிந்து கொண்ட பிறகு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம போயிடக்கூடாது. நாளைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. அதனால பிள்ளையாம் கிட்ட போகாதுன்னு சொன்னாரு. போன பிறகு பட்டயத்தை எடுத்துட்டு வந்தாரு. 3வது தடவை சரி நீ போகக்கூடாதுன்னு சொன்னாலும் நீ போத்தான் செய்வ. ஆனால் ஒன்று மட்டும் செய், நீ என்ன பண்ணாத, போய் அவங்கள சபிச்சிடாதே. நல்ல கவனிங்க. நேர வேகமாக நான் முடிக்கிறேன். பாலாக்கு எங்கே வர வந்தான் தெரியுமா? பவுண்ட்ரி எல்லையோட லாஸ்ட் ஏரியா இருக்கும்ல மோவாபில், அதுக்கடுத்து வரக்கூடாது அவன். அந்த இடம் அர்னோன் நதியினுடைய ஓரம் வர எவ்வளோ பெரிய வார்ம் வெல்கம். வந்துட்டு ரூமில் போய் குடியேற்றின பிறகு ஆடு மாடு அடித்து குழம்பெல்லாம் வச்சு கொடுத்து சாப்பிட்டு என்ன பண்ணணும்? ஆடு மட்டும் இல்லை, ஆடும் சொல்லுங்க, ஆடும் மாடும். நான் சொல்றது பொய்னா அடுத்த 2 வசனத்தில் இருக்கு. எத்தனைன்னு பாருங்க. ஆமாம், அவனுக்கு இல்லை தம்பி, அதுக்கு மேலே முன்னாடியே இருக்கும். நைட்டு சாப்பாடெலாம் முடிஞ்சு தான் அப்புறம் இதெல்லாம் வரும். 20 அந்த முன்பகுதியில் பாருங்க. நான் ஆவலோட அடுத்த வசனத்தில் பாருங்க. அடுத்த வசனத்தில் பிள்ளையாம் பாலாக்கை நோக்கி ஆடு மாடுகளை அடித்து என்னவா வரவேற்பு விருந்தெல்லாம் எப்படி இருக்கும்? முதல்ல அப்படித்தான் போகும். அடுத்து கோழி அமுக்கின மாதிரி பிடிச்சிடும். வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க. முதல்ல நம்ம ராஜா, அப்புறம் அவன் ராஜா. முதல்ல நம்ம தான் விஐபி, அப்புறம் யார் விஐபி ஆயிடுவான்? அவன் விஐபி. இப்போ பாருங்க, இவன் கொடுத்த ஆடு மாடுகளை சாப்பிட்டு, அதனால தான் கர்த்தர் பெத்தேலிருந்து ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி, நீ அங்கே போய் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, போயினியா நான் சொன்னியா டக்குன்னு வந்துருன்னு. கடைசியில் யார்கிட்ட மாட்டினான்? ஒரு தீர்க்கதரிசிட்ட மாட்டினான். ஆபத்து எங்கிருந்து தான் வருது? நிறைய பிள்ளையாம்கள் சுற்றி கொண்டிருக்கிறாங்க, நிறைய கிழட்டு தீர்க்கதரிசிகள் சுற்றி கொண்டிருக்கிறாங்க, நிறைய பேர் வாழ்றதுக்காக இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவ்வளோ கொண்டு வா உனக்கு செய்கிறேன்னு சொன்னால் அவன் பேர் பிள்ளையாம். சத்தியத்தை என்னடா சத்தியத்தை விற்கிறேன்னு கேட்டால் அவன் தேவனுடையவன், அவன் பேர் பினகாஸ். இவ்வளோ கொண்டு வா உனக்கு என்ன வேணாலும் செய்யலாங்கிறான்னா அவன் பேர் யாரு? அதனால தான் எவ்வளோ காஸ்ட்லியான தீர்க்கதரிசியாக இருந்திருக்கான். ஒவ்வொரு தடவை அவனுக்குள்ள ஆவி வரணும்னா 7 பலிபீடம் கட்டணும், 7 ஆடு அடிக்கணும், 7 மாடு அடிக்கணும், அப்புறம் தான் ஒரு ஆவியில் நிரம்புவார். ஆனால் நல்ல வேளை நிரம்பினதெல்லாம் நமக்காகவே மாறிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிரம்பி 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 அவன் மாடு வெட்ட, அவன் ஆடு வெட்ட, ஆசீர்வாதம் ஃபுல்லாக இஸ்ரவேலுக்கு. அப்படி கர்த்தர் இஸ்ரவேலை அளவில்லாமல் ஆசீர்வச்சார். நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அற்புதமாக கர்த்தர் அங்கே சொல்லியிருப்பார். என்ன ரொம்ப தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். நம்மளை சபிக்க வர்ற பிள்ளையாம்கள் என்ன மாதிரி ஆகுறாங்கன்னு பாருங்கள். 23ஆம் அதிகாரத்தில், நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசபதோமியாவின் ஊராகிய பேத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன் பிளையாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். 10 தலைமுறை 2 பேரும் உள்ளே விட்டுறாத. ஏன்னா அவங்க யாரோட கூலி பேசினாங்க? அவன் உன் தம்பி, உன் அண்ணன், உனக்கு அவன் சகோதரன், உன்னை வரவேற்றிருக்கணும். அவன் உரிமையை அவன் வரவேற்கலை. அவன் ஆண்டவர் 10 தலைமுறை இவங்க 2 பேரையும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் யார்? பிளையாமோட கூலி பொருத்தினதுனால ஆண்டவர் சொல்லிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் பிளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் சாபத்தை என்னவா மாத்தினாராம்? ஆசீர்வாதம். இப்போ பாருங்க, என்னாகம 24:1 பாருங்க. அவன் வாயில இருந்து பாலாக்க சந்தோஷப்படுத்துறதுக்கு வார்த்தையை கொண்டு வந்து பார்க்கிறான். ஆனா அவனால வாயில இருந்து பாலாக்கு ஏற்ற வார்த்தை வரவே இல்லை. ஏன்னா கர்த்தர் பிளையாமோட வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டார். அதனால 24:1 பிளையாமே கண்டுபிடிச்சிட்டா, இஸ்ரவேலை நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வாயில இருந்து பாலாக்குக்கு ஏற்ற வார்த்தைகளை என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. இதே வசனத்தை யோசுவா 24:10 சொல்லியிருப்பாரு.
அப்போ 2 தலைவர்களும் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? பிழையாமையே உங்கள் கைக்கு தப்பு வச்சு பிழையாம மூலமாகவே உங்களை என்ன செஞ்சார்? ஆசீர்வதிக்கவே. ஆமாம், அதனால தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். உங்களை சபிக்கிறவனையே கொண்டு உங்களை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் நடத்துகிற ஆண்டவர் இருக்கும்போது எவனோ ஒருத்தன் இடையில வந்து நிற்கிறவன்ட்ட நம்ம தலையை கொடுத்து அடிமையாகலாமா? நம்மையே அவனுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன நடந்துச்சு? எல்லாம் முடிஞ்சு இஸ்ரவேலை ஆசீர்வச்சிட்டு போயிட்டான். அடுத்த வசனத்தில் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க என்ன நடக்குதுன்னு. இஸ்ரவேலர்கள் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு என்ன பண்ணாங்க? சில வசனங்கள் தாண்டி 24,000 பேர் செத்துட்டாங்க. நல்ல கவனிங்க. திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், வளருகிற பிள்ளைகள், குடும்பங்களை உண்டாக்க போகிற பிள்ளைகள், சந்ததிகளை உருவாக்க போகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்கிறேன், சபையில் விக்கிரக ஆராதனையினால் சாகிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் கானான் வரைக்கும் வந்து சாகிறவர்களுக்கு தான் சொந்த பந்தம், அந்நிய நுகம், திருமணத்தில் தான் அதிகமான பேர் கானானை இழப்பார்கள். ஆனால் ஒரு பினகாஸ் தான். எனக்கு எல்லாரும் சொல்கிறது அந்த சபை செய்யலையா, அந்த பாஸ்டர் செய்யலையா? நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே தான். ஆனால் அந்த குடும்பம் நல்லா இல்லையா, அந்த அவங்கெல்லாம் போய் சூப்பராக இல்லையா, அந்த அவங்க போய் உங்களுக்கு வெளிச்சம் வேதம் மட்டும்தான். ஆனால் அந்த பாஸ்டர் செஞ்சு வைக்கலையா? ஒரே ஒரு பினகாஸ் தான் இருப்பான். ஒரே ஒருத்தன் தான் தேவனுக்குரியவன் இருக்கலாம். ஒரு எலியா தான் இருக்கலாம், ஒரு எலிசா தான் இருக்கலாம். அதனால நீங்கள் வேதத்துக்கு வெளியே ஆட்களை தேடக்கூடாது. எங்கே தேடணும்? வேதத்துக்குள்ள. இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வது, எப்போ பிசாசு உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை போட்டு உங்களுக்குள்ள விதைச்சிட்டானோ, அப்புறம் எந்த கூட்டத்தில் வந்து எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும், பட்டயத்தை பிடிச்சிக்கிட்டு நின்றாலும், நீ அவனை சபிக்க கூடாதுன்னு சொன்னாலும், பிழையாம் செஞ்ச 3 காரியம். அவன் தேவனை விட பணத்தை நேசிச்சான், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு தேவன் அவனை அனுமதிக்கலைன்னு தெரிஞ்ச உடனே சற்பனையை உண்டு பண்ணி விட்டு போனான். சற்பனைனா என்ன தெரியுமா? காதுக்குள்ள சொல்றது, ரகசியம். ஆமாம். இப்போ இது நிமித்தம் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். பிழையாம் பாலாக்கினால் வஞ்சிக்கப்பட்ட பிழையாம்கள் சர்ச்சுக்கு வருவாங்க, பாட்டு பாடுவாங்க. ஆனால் ரகசியமாக தேவனுக்காக நிற்க முடியாமல் வீழ்ச்சி அடைவாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக, அவங்க ஒரு இடத்துல போவாங்க, சைன் பண்ணுவாங்க, அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க, தங்களை ஒப்பு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களால தைரியமாக அவங்க சற்பனையினால் விழுவார்கள். ஆனால் வெளியே பார்த்தா அவங்க ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் அவங்க சற்பனையில் மாட்டிக்கிடுவாங்க. இதானே நடந்துச்சு. அப்போ வெளியே பார்த்தா கிறிஸ்தவங்க மாதிரி இருப்பாங்க, அவங்க சற்பனையில் மாட்டிக்கிட்டாங்க. இதனால தான் 24,000 பேர். என்ன தெரியுமா இவங்க விழுந்ததுக்கு காரணம்? அவங்க வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. 2ஆம் வசனத்தில் பாருங்களேன், அதே அதிகாரத்தில் அவங்க வந்து வாங்க வாங்க வாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. எல்லாரும் வரும்போது, பக்கத்து நாட்டுக்காரன் வரும்போது எல்லாரும் எதை தூக்கிட்டு வருவான்? கத்தி, அருவா, கம்பு. உலகத்தில் வித்தியாசமாக மோவாபியர் மட்டும் எப்படி கூப்பிட்றாங்க? வாங்க 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 வாங்க. சிலர் வந்து கிறிஸ்தவங்களை வாங்க வாங்க வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க உட்காருங்க, நல்லா சாப்பிடுங்க. கத்தி கம்பு எடுத்துட்டு வர்றவன் நாளைக்கு ரட்சிப்புக்குள்ளே வருவான். உன்னை உட்கார வச்சு வச்சிருக்க என்னெல்லாம் பேசுவான் தெரியுமா? நம்மளை வளைக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லுவான் தெரியுமா? என்னெல்லாம் ஆடெல்லாம் வெட்டுவான் தெரியுமா? இது ரொம்ப கவனிக்கணும். சற்பனையில் மட்டும் சிக்கிறாதீங்க. உங்களெல்லாம் சகோதர சகோதரிகளாக சொல்கிறேன். பரலோக மகிமையை பார்க்குறவர்களுக்காய் தேவன் உங்களை அழைச்சிருக்காருன்னு சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட இப்போவே உங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் யாரும் ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் படிக்க போகிறதுக்கு முன்னமே எங்கள் வாழ்க்கையை குறித்து, ஏன்னா இன்னும் நிறைய பேர் இப்போ ஒரு சில வசனங்களை கேட்கும்போது உங்களுக்கு வலிக்கும். நம்ம திருமணத்துக்கு முன்னாடி தவறான உறவுகள் செஞ்சுருந்தா ஆண்டவர் நீதியை சரி கட்டுவார்னு சொல்கிறாரு. எப்படி நம்ம இதெல்லாம் சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒரு காலம் இந்த செய்திகள்லாம் நமக்கு தெரியாமல் இருந்தபோது தப்பு பண்ணால் ஆண்டவர் கொஞ்சம் மன்னிப்பார். இப்போ இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு ஆள் தவறானவர்களாக இருந்து ஒருத்தன் நல்லவனாக இருந்தால் அவனுக்கு இங்கே பாதிப்பு வருதில்ல. அவன் நேர்மையானவன், அவனுக்கு அந்த மனைவி சரியானவன் இல்லை. ஒரு மனைவி நேர்மையானவன். இப்போ இதுக்கு எப்படி ஆண்டவர் கணக்கு முடிக்கிறது? எப்படி கணக்கு முடிக்கிறது? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கனால வரும் தலைமுறைக்கு நான் சொல்கிறது,
ரொம்ப கவனமாக இருங்க. சாப்பிட கூப்பிட்றேன், வண்டியில் கூப்பிட்றேன், ஹோட்டலுக்கு கூப்பிட்றேன். உங்களை நம்பி உங்கள் பெற்றோர்கள் பல லட்சங்களை செலவு பண்ணி உங்களை படிக்க வைப்பாங்க, உங்களை ஓடுவாங்க, பிரயாசப்படுவாங்க. ஆண்டவர் உங்களை நம்பி காத்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் பிணகாசு மாதிரி ஆண்டவருக்காக நின்றீங்கன்னா உங்கள் பிள்ளையும் கத்தர் கணக்கில் எடுப்பார். இல்லை நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேனே, ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கேனே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கணக்கு முடிக்கணும். அடுத்து உங்கள் பிள்ளைங்க ஒரு 8 வயசில் ஃபோனில் பேசுவோம். இப்போவே நான் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறேன். 7 வயசுல மச்சான் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு மச்சான், அடுத்து என்ன செய்ய போகிற, இப்படி தான் ஷார்ட்ஸ் போடுறாங்க. அடுத்த கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்துருக்கேன் மச்சான், அது போயிட்டு போகுது மச்சான், அப்படி தான் போடுறாங்க. எம்பிட்டு வாண்டு. அப்போ உங்கள் தலைமுறை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. நம்ம 6 அடி பாஞ்சா அடுத்த தலைமுறை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிறங்க. ஏன்னா ஒரு பாட்டு இருக்கு, எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். எல்லாத்துக்கும் இருக்கு, ஆண்டவர் கூலி கொடுப்பாரு. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நிறைய பேர் தலையை சொல்லுவாங்க, என் பிள்ளை ஒழுங்காவே இருக்க மாட்டேங்குது, என் பிள்ளை ஏன் அப்படி இருக்கான், என் பிள்ளை ஏன் இந்த மாதிரி இருக்கான். நம்ம எப்படி இருந்தோம், நம்ம தான் 6 அடி பாஞ்சோம்ல. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதனால பிழையாம் என்பவன் சபைக்கு மோசம், சபையை வீழ்த்தி விட்டவன் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை வீழ்த்தி விட்டவன் அல்ல, சபைக்கு ஆசீர்வாதத்தை கூறினவன், பிணகாசுகளை எழுப்பினவன், சபையை எச்சரிப்பாக்கினவன். ஆனால் நம்ம தான் ஆண்டவர் அன்னைக்கே இப்படி ஒரு கேரக்டர். இவன் யார் தெரியுமா, அநீதத்தின் கூலியை விரும்புகிறவன், கூலிக்காக விரைந்தோடுகிறவன். இதெல்லாம் அவனை குறித்து புதிய பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. கூலி விரும்புகிறவன், கூலி எப்போ கிடைக்கும், கூலிக்காக கால்கள் வேகமாக ஓடுறவன், இவனை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து வருங்கால தலைமுறைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த பாலாக்கின் ஆவி உங்கள் குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்யும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருவேளை கிரியை செஞ்சிருச்சு யார் மூலமாகனா, நீங்கள் விலகி நிற்கிறது என்ன மாதிரி இருந்தால் அவங்க பேசினாலும் சரி, பேசாட்டாலும் சரி, வந்தாலும் சரி, போனாலும் சரி, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எத்தனையோ பேர் பாலாக்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அன்னைக்கெல்லாம் திட்டுனீங்க, இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். சிலர் சொல்ல மாட்டாங்க, மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம், என்ன செய்யறதுன்னே தெரியல, அப்படிதான் சொல்றாங்க. ஆனால் அன்னைக்கு தலையில் அடிக்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம், போகாத, ஆண்டவர் பட்டயத்தை வச்சுக்கிட்டு நின்றாரு. அதனால நமக்கு இதை தான் எச்சரிப்பு. தம்பிங்களா, இங்கே வந்து உட்கார்ந்ததோ சர்ச்சுக்கு வந்ததோ இல்லை, உங்களுக்கு ஒரு ஓட்டம் இருக்குது, நம்மளை குறித்து ஒரு சித்தம் இருக்குது, நம்மளை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது, நமக்கு பிறக்க போகிற பிள்ளையை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது. அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டத்தோடு நீங்கள் எல்லாரும் கவனமாக இருக்கணும். அதனால் தேவ சித்தத்தை விட்டு விலகி போகாதபடி, ஒரு பாவத்தை விட்டோன்னா அடுத்த மரத்தை விட்டோன்னா அடுத்த மரம், எப்படினாலும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். இவன் தான் மாம்சத்துக்குரியவன் ஒரு போதும். ஆனால் ஆவிக்குரியவன் கத்தாவே சொல்லும், அம்பிடுதான் நீங்கள் சொன்னால் நான் கேட்குறேன். அதில் 12 கூட நிறையுதோ, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வருதோ, எதையும் கத்தர் நமக்காக செய்வார். அவர் நல்லவர். கீழ்ப்படிஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நம்ம ஆண்டவர் வந்து கீழ்ப்படுகிறதுக்கு முன்னமே ஆசீர்வாதத்தை சொல்லிடுவார். சொன்னாரா இல்லையாங்க? நாகமான்ட்ட என்ன சொன்னார், நீ முங்கு உன் சரீரம். ஆமாம். ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார், உன் பிள்ளைய பலி செலுத்து. எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லிட்டார். முன்னமே நிறைய பேருக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம், இன்னும் நிறைய பேருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு முன்னமே ஆசீர்வாதத்தை சொன்னார். ஆபிரகாம் கிட்ட கூட அவன் கீழ்ப்படிஞ்சிருவான்னு சொல்லி போய் பலி செலுத்துன்னு சொன்னார். அந்த பலி செலுத்தினப்போ தான் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் நிறைய பேருக்கு வேதத்தில் நீ இப்படி செஞ்சா உனக்கு இப்படி செய்கிறேன், நீ இப்படி செஞ்சா உனக்கு இப்படி செய்கிறேன். அதனால உங்களை சுற்றி வர்ற பாலாக்குகளை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை கனம் பண்ணுற பாலாக்குகளை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களை விருந்து வைக்கிற பாலாக்குகளை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களை 2 அடி அடிச்சுட்டு போனான்னா அவனை பார்த்துக்கணும், இவன் எதிரி, அவன் துரோகி, இவன் எதிரி, அவன் துரோகி, அவன் கபடம் நிறைஞ்சவன், இவன் எதுக்குறவன், இவனை நம்ம ஃபேஸ் பண்ணலாம், இவன் எதிரின்னு நினச்சி நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் அவங்ககிட்ட தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்க பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வளர்க்குறது மட்டும் இல்லை, இந்த திருமணம் என்கிற இடத்துல பெற்றோர்களுக்கு வரப்போகிற சவால்கள் ஒரு அக்கினி சோதனை. அந்த இடத்துல தீர்க்கமாக நீங்கள் நிற்கணும், நம்ம நிற்கணும். கத்தரை பட்டயத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்க வைக்கிறவங்களா இல்லை, அக்கினி ஜுவாலையான கண்களில் நிற்க வைக்கிறவங்களா இல்லை. கத்தரை நல்ல ஒரு மெய்ப்பனா நம்மளும் நம்ம குடும்பமும் பார்க்கணும். கத்தர் நம்மளை முன்னாடி போகணும், நம்ம தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணணும், நம்ம பாத்திரம் நிரம்பணும், நம்மளை பந்தியை கத்தர் ஆயத்தம் பண்ணணும்.
அப்படி ஒரு மெய்ப்பனாக தான் நிற்கணும் ஒழிய எப்படி நிற்கக்கூடாது, பட்டயத்தை பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. அது நமக்கு நல்லதில்லை, அது நமக்கு நல்லதில்லை. அதனால் இந்த பிழையாம் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறணும். வாலிப நீங்கள் சொல்லுங்கள், இங்கே இருக்கிற பிள்ளைங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் நினச்சி வீட்டில் பேசிக்கிறேன், நம்ம பிள்ளைங்க சூப்பராக வந்துடும், நல்ல நிலைமைக்கு போயிடணும். கரெக்டாக அந்த இடம் வரும்போது அந்த புத்தகத்தை தூக்கி போட்டு தேவையில்லாத காரியங்களை நமக்குள்ளே விதைச்சிட்டானே. ஏன் நீ சுதந்திரமாக நின்றாத, நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றாத, பாலாக்கிட்டே பிச்சை எடு. பாலாக்கே உனக்கு சோறு போடட்டும், பாலாக்கே உனக்கு விருந்து வைக்கட்டும், சாகுற வரை பாலாக்கிட்டே நில்லு. நோ நோ, நான் சுதந்திரவாளி, தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், நான் பிளெஸ்ட், ஐ எம் பிளெஸ்ட், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் தேவன் என்னை எல்லா விதத்திற்கும் மேலாக ஆசீர்வதிக்க வல்லவர் என்று நீங்கள் சொல்லுங்கள். எவங்கிட்டையும் வாங்க யோசிக்காதீங்க, நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. மேலிருந்து உங்களுக்காக கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார், ஆசீர்வதிப்பார். எழும்பி நிற்போம். ஆண்டவரே, இந்த பிழையாமுக்கு